அனைவருக்கும் தமிழ் வணக்கம். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற இடம், அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் குடும்பத்தில் நீ ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு உதவாக்கிற, நீ எல்லாம் ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ நான் சொல்கிறப்பே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டானும் கிடையாது, டிராகனும் கிடையாது, யூத்தும் கிடையாது. ஏன்னா முக்கியமாக வந்து இந்த படத்தில் ஹீரோ வந்து முள்ள மாதிரி தானே, அதெல்லாம் எதுவும் பண்ணல, நியாயமான வழியில் தான் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணார். ஸோ இந்த படம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி. இந்த மலையாள படம் தமிழ்லேயே ரிலீஸ் ஆச்சு. இதில் நடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெசில் ஜோசப், அதுக்கப்புறம் ரியா ஷிபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க டொவினோ தாமஸ். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருக்காங்க. அண்ணன் காலேஜ் படிக்கிறப்ப என்ன ஆகிடுதுன்னா ஒரு சம்பவம் ஆகிடுது. ஸோ அவரால் வந்து பார்த்தோன்னா தெரியாமல் நடந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்தோன்னா இவரால் தான் இந்த காலேஜ் பேரே கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அதில் அந்த சம்பவத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் வந்து காலமாயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த காலேஜில் வந்து கல்ச்சரல்ஸே நடக்கிறது இல்லை. ஸோ அவரோட தம்பி பெசில் ஜோசப் வந்து அதே காலேஜில் வந்து சேர்றாரு. சேரப்போ தோ வந்துட்டான்டா இவனோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னல்களை வந்து சந்திக்கிறாரு, கேலிகள் எல்லாத்தையும் சந்திக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னால் தான் இந்த காலேஜ் வந்து கெட்ட பேர் நடந்தது, இது மாதிரி கல்ச்சரல்ஸ் நடக்காமல் போச்சு, இது எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு தனக்குள்ள ஒரு ஹோப் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எவ்வளோ பெஸ்ட்டாக ட்ரை பண்ண முடியுமோ காலேஜில் எல்லாருக்கிட்டையும் ட்ரை பண்ணி இந்த போராடி ஏதோ வழியெல்லாம் பண்ணி ஸோ இந்த கல்ச்சரல்ஸ் நடத்துறதுக்கு இப்படியே ஒரு அப்ரூவல் வாங்கிடுவாங்க. சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வினித் ஸ்ரீனிவாசன் அவரை வந்து கூப்பிடுவாங்க. வினித் ஸ்ரீனிவாசன் அவராகவே நடிச்சிருப்பார். போனஸாக ஷான் ரஹ்மான் அவரை வந்து நடிச்சிருப்பார். ஸோ வினித் ஸ்ரீனிவாசனை வந்து எப்படியாவது புக் பண்ணுற நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இது பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு கோவில் இருக்கும், அங்கே ஒரு கும்பாபிஷேகம் அந்த மாதிரி ஒன்று நடக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த கல்ச்சரல்ஸ்க்கான ஒரு ப்ரீ செலிப்ரேஷன் மாதிரி அந்த ஈவெண்ட் நடக்குது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது, அதான் தேர்வலம் அந்த மாதிரி போகிற மாதிரி ஏதோ கூட்டம் வந்து ஊர்வலகமாக போவாங்க. ஸோ அப்படி போகிறப்போ வந்து பார்த்தா இவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து சண்டே ஆகிட்டு இதில் டொவினோ ஜோசப் வந்து அந்த கோவில் அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சேர்ந்தவன். ஏன்னா முன்னாடி வந்து ரவுடியாக இருந்தவன் திருந்தி வாழணும்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஸோ திருப்பி வந்து இது கெட்டவனாக மாறிட்டு அதுக்கப்புறம் வினித் ஸ்ரீனிவாசன் கிடைத்திட்டு இதெல்லாம் தாண்டி வினித் ஸ்ரீனிவாசனை மீட்டு எப்படி இவங்க வந்து இந்த கல்ச்சரல்ஸ் நடத்தி இந்த காலேஜ் வந்து நல்ல பேர், அவங்க அண்ணனுக்கு வந்து திருப்பி ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தோன்னா நான் 5க்கு வந்து 4.5 தருவேன். ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு எந்த ஒரு பாயிண்ட்லேயும் வந்து போரிங்காக இல்லை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ரியா ஷிபுவும் அதுக்கப்புறம் பெசில் ஜோசப் இவங்க வந்து அவங்களோட வாய்ஸ்லேயே வந்து டப்பிங் பண்ணியிருக்காங்க தமிழில். எஸ், நான் தமிழில் தான் பார்த்தேன், மலையாளத்தில் தான் வழக்கமாக பார்ப்பேன். பட் ஆனால் என்னோட நேரம் எனக்கு வந்து டிக்கெட் வந்து கிடைக்கல, ஷோ அந்த நேரத்தில் கிடைக்கல. ஸோ என்னால் முடிஞ்சது அதுதான். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து என்டர்டெய்னிங்காக இருந்தது. தேட்டரில் மிஸ் பண்ணவங்க ஓடிடி வந்து சோனி லிவ்வில் இந்த மாதம் வருது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு நினச்சுன்னா மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.